ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். தனுசு லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். மார்ச் 3ஆம் தேதி முதல் மார்ச் 12ஆம் தேதி வரை. முதல் நாள் மார்ச் 3 செவ்வாய்க்கிழமை காலை 7:31 பூர நட்சத்திரம், சிம்மராசியில சந்திரன். நம்ம லக்னத்துக்கு 9ஆம் இடம் சிம்மராசி. அங்கே சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இன்றைய நாள் நமக்கு பலனை தருகிறார். சுக்கிரன் 4ஆம் இடத்துல குருவனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கு ஒரு இடம் மாறுறது, வீடு மாறுறது, வீடு விற்கிறது, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது, சிறு நடைப்பயணங்கள், சிறு சிறு பிரயாணங்கள், ஒரு பத்திரிகை விளம்பரம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறது, இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு மிக மிக சாதகமாக இருக்கிறது. மார்ச் 4ஆம் தேதி புதன்கிழமை காலை 7:38 முதல் உத்திர நட்சத்திரம். ஒரு பாதம் சிம்மராசிலையும் 3 பாதம் கன்னிராசிலையும் இருக்கு. 10ஆம் இடத்துல சந்திரன் அப்படின்றது பதவிக்கு நல்லதுதான். இன்றைய பலனை தரக்கூடிய சூரியன் 3ஆம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறார். செவ்வாயும் அதே 3ஆம் இடத்துல, அதே ராகுனுடைய நட்சத்திரத்துல, ராகுவும் அதே ராகுனுடைய நட்சத்திரத்துல. அதனால சூரியன், செவ்வாய், ராகு 3 பேர்களுடைய சேர்க்கை பலனை இன்றைக்கு பெறுகிறோம். ஒரு தகவல் தொடர்பு, ஒருத்தரை சந்திக்கிறது, ஆவணங்கள் ரீதியாக மூவ் பண்ணுறது, கமிஷன் வகை, லாஜிஸ்டிக்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஜு, இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் மிக மிக சாதகமாக இருக்குது. படிப்பு சார்ந்த துறைகள், ஆராய்ச்சி சார்ந்த துறைகள், கலை சார்ந்த துறைகள் அனைத்துக்குமே சிறப்பாக இருக்குது. திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கும் மிக மிக சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மார்ச் 5ஆம் தேதி வியாழக்கிழமை அஸ்த நட்சத்திரம் காலையில் 8:17 தொடங்குகிறது. 10ஆம் இடத்துல சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால அதிகப்படியான வேலை, ஒரு ஓவர் டைம் மாதிரி சுமையான வேலை, பட் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம், அதன் மூலம் நமக்கு கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல். அதனால கொஞ்சம் நம்ம தொழில் சார்ந்து இன்னைக்கு இயங்கக்கூடிய நாளாக இருக்கும். உறவு சார்ந்த கேள்விகளுக்கு இது சாதகமாக பலன் இல்லை. அதனால அதில் தவிர்த்துக்கிறது நல்லது. மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:29 முதல் சித்திரை நட்சத்திரம். 2 பாதம் கன்னிராசியிலும் 2 பாதம் துலா ராசியிலும் இருக்கிறது. துலாம் ராசிக்கும் இரவு 10:18 தான் சந்திரன் மாறுவார். இன்றைய பலனை தரக்கூடிய செவ்வாய் ராகுனுடைய நட்சத்திரம் மற்றும் குருவனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால மிக மிக நல்ல பலன்கள். ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால ஐடி லைனில் இருக்கவங்க, கிரியேட்டிவிட்டி லைனில் இருக்கவங்க, மாடர்னாக இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸு, அப்டேட்டடாக செய்யக்கூடிய அத்தனை விதமான டிசைனிங், சைபர் கிரைம்ஸ், அனைத்து விதமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு இன்னோவேட்டிவான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நல்லா இருக்கு, சிறப்பாக நடத்தலாம். அதே போல் செவ்வாய் என்பது ராகுவாகவும் குருவாகவும் செயல்படும் போது ஒரு புதிய நபர்களை சந்திப்பதற்கும், புதிய கஸ்டமர்கள், பார்ட்னர்ஷிப், இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கும் சாதகமாக இருக்கு. மார்ச் 7ஆம் தேதி சனிக்கிழமை காலை நண்பர்கள் 11:15 முதல் சுவாதி நட்சத்திரம். 11ஆம் இடத்துல சந்திரன், ராகுனுடைய சாரம். ராகுனுடைய நட்சத்திரம், கேதுனுடைய உப நட்சத்திரம், செவ்வாயோடு சேர்க்கை. இன்னைக்கும் அப்படிதான். எல்லாமே கம்யூனிகேஷன், ஐடி லைனு, கமிஷன் வகை, மேல் படிப்பு, லாஜிஸ்டிக்ஸு, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது. அகம் சார்ந்த நன்மைகள் இருக்குது. திருமண காரியங்கள், சுபகாரியங்கள், அகம் சார்ந்த நன்மைகள் ஏற்படுது. மார்ச் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இது தொடர்ந்து மதியம் 1:31 வரைக்கும் சுவாதி செயல்பட்டு அதற்கு பிறகு விசாகம் தொடங்குகிறது. குருவனுடைய நட்சத்திரம். குரு நமக்கு 7ஆம் வீட்டில் இருக்காரு. லக்னாதிபதி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால புதிய கஸ்டமர்கள், புதிய உறவுகள், வளர்ச்சிகள், தொழில் பலம் கூடுதலாக நமக்கு
மார்க்கெட்டிங், மேனேஜ்மெண்ட், ஃபைனான்ஸ் இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். ஆன்மீக பணிகளும் சிறக்கும். மார்ச் 9ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4:10 அனுஷம் நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திற்குனால கடுமையை குறைத்து கொள்வார். சுக்கரனுடைய உபநட்சத்திரம் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறார். அதனால வீடு கட்டுறது, இன்டீரியர் டெக்கரேஷன், வாகனம் இதெல்லாம் பர்ச்சேஸ்க்கெல்லாம் சிறப்பாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான நவீனமான பொருட்கள் வாங்குதல் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது. இது மாதிரி துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மார்ச் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:04 கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் தொடங்குகிறது. புதன் ராகு சேர்க்கை பலனை தருகிறார். புதன் ராகு நட்சத்திரம் மற்றும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். இது ஒரு நல்ல பலன்தான். இது புதன், செவ்வாய், ராகு 3 கிரகங்கள் கூட்டு சேர்க்கை பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால கம்யூனிகேஷன் லைனுக்கு சிறப்பாக இருக்கு. அனைத்து விதமான தொழில், சில பேர் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க, ஃபீல்டையே சேஞ்ச் பண்ணிக்கிறது, இடத்த சேஞ்ச் பண்ணிக்கிறது, டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது, மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. மார்ச் 11ஆம் தேதி புதன்கிழமை இரவு 9:59 வரைக்கும் இந்த கேட்டை நட்சத்திரம் இருக்கிறது. அதுக்கு பிறகு மூலம் நட்சத்திரம், நம்முடைய லக்னத்திலே சந்திரன் வந்துடுறாரு. மார்ச் 12ஆம் தேதி வியாழக்கிழமை முழுக்கவே இந்த மூலம் செயல்படும். மூலம் என்பது கேதுவனுடைய நட்சத்திரம். கேது 9ஆம் வீட்டில் இருக்கார், சிம்ம ராசியில. சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலையும் குருவனுடைய அந்தரத்திலையும் இருக்கிறதுனால, அதனால எதிர்பாராத சில நன்மைகள், புது தொடர்புகள், ஒப்பந்தங்கள் மற்றும் புது பார்ட்னர்ஷிப் டீடு போட்டுக்கிறது, பேங்கிங் செக்டரு, கான்ட்ராக்ட் ஒர்க் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடியது. அகம் சார்ந்த நன்மைகள் நிறைய இருக்கு. திருமணம் சார்ந்த விஷயங்களாகட்டும், கூட பிறந்தவங்களாகட்டும், அனைத்து விதமான உறவுகள் பலப்படுவதற்குண்டான அனைத்து விதமான நன்மைகளும் இன்றைக்கு சிறப்பாக நடக்கும். இந்த 10 நாட்கள்ல நமக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரே அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். மெயினாக கம்யூனிகேஷன் லைன்லையும் மேற்பார்வை லைன்லையும் இந்த மாதிரி மூளை உழைப்பு செய்யக்கூடிய ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய பணியில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த 10 நாட்கள் மிகப்பெரிய ஒரு பலனை தருகிறது. அதாவது பணமாக மாறுகிறது. நம்மளுடைய திறமை, உழைப்பு மிகப்பெரிய பண பலத்தை தருகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.